Hello friends, welcome to Tech Unlock. So in the series புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். Daily tech news, deal என்னெல்லாம் புதுசா இருக்கு, ப்ராடக்ட் நீங்க வாங்குறதுக்கு and facts எல்லாம் என்ன இருக்கு புதுசா அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இதுல நம்ம வந்து ஒரே எபிசோடா பண்ணிட்டு இருக்கோம். சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்திருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும். and அது மட்டும் இல்லாம நீங்க நேத்து எபிசோட் பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு என்ன டெக் நியூஸ் வந்திருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கானது பாத்தீங்க அப்படினா OnePlus 6 நிறைய பேருக்கு தெரியும் ரிலீஸ் ஆல்ரெடி ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படினா இவங்க எப்பயுமே 6 அடுத்து வந்து 60 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த வகையில இப்போ 60யும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான லீக்டு இமேஜஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து ரூமர்ல வந்துட்டு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த லீக்டு இமேஜ் பாத்தீங்க அப்படினா மேல வந்து வாட்டர் டிராப் நாட்ச் ஆல்ரெடி எல்லாரும் எதிர்பார்த்ததான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்ப்ளேல வரப்போகுது. அந்த ஸ்கிரீனோட சைஸும் பாத்தீங்க அப்படினா 6.41 இன்ச் இருக்கு. பேக்ல வந்து டியூவல் கேமரா இருக்கிற மாதிரி இந்த லீக்டு இமேஜஸ் வந்திருக்கு. சோ அந்த இமேஜை கூட இப்போ நீங்க பார்க்கலாம். சோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் லீக்டு இமேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா. சோ இதுதான் அந்த லீக்டு இமேஜ். அடுத்து செகண்டா வந்திருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பேஸ் பண்ணதான். ஸோ வாட்ஸ்அப்னு எல்லாருக்குமே ஒரு ஜாலி ஆயிடும். பட் இருந்தாலும் சோகமான விஷயம் என்னன்னா வாட்ஸ்அப்ல கூடிய சீக்கிரம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வாட்ஸ்அப் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு மெசேஞ்சர்னே சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, நீங்க நார்மலா வந்து சேட் பண்றீங்க, ஒரு 4 மெசேஜ் வந்து உங்க நண்பர் அனுப்பிச்சிருக்காருன்னா அதுல வந்து ஏதாவது ஒரு மெசேஜை குறிப்பிட்டு நீங்க ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா லாங் பிரஸ் பண்ணி தான் நீங்க எப்பயுமே சூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க ரிப்ளை. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணாலே போதும். லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு என்ன மெசேஜ் டைப் பண்ணுமோ டைப் பண்ணி நீங்க டைரக்டா சென்ட் பண்ணலாம். ஈஸியா வந்து சூஸ் பண்ணிக்க முடியுது. முன்னாடி தப்பா நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எகைன் பேக் வந்துட்டு அப்புறம் தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ எந்த மெசேஜ் சூஸ் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் அப்படியே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ற மாதிரி ரிப்ளை பண்ற மாதிரி ஈஸியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் யூசருக்கு தான். நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா 181 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு 3 GB டேட்டா பர் டேக்கு கிடைக்கும். அண்ட் அதே போல அன்லிமிட்டெட் கால் பண்ணிக்கலாம். SMS 100 SMS ஃப்ரீ, இது எல்லாமே சேம். பட் வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 14 நாள் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிக நெட் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நான் வெளியில் போகிற நெட் அதிகம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு 3 GB கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். பட் 14 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்க. இன்னைக்கு டீல் ஆஃப் தி டே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்களுக்கு தெரியாது டீல் ஆஃப் தி டே அப்படின்னா என்னன்னு. ஸோ இன்னைக்கு ஏதாவது கம்மியான பிரைஸ்ல இல்ல புதுசாக ஏதாவது லான்ச் பண்ணது கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது, இல்ல ஆஃபர் பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த டீல் ஆஃப் தி டேல அதை சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ நம்ம டீல் ஆஃப் தி டேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷாமில நேற்று லான்ச் பண்ணிருக்காங்க MI காம்பாக்ட் ப்ளூடூத் 2 லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 1 இருந்தது, 2 லான்ச் பண்ணிருக்காங்க. சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 799 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இவங்களோட MI அவங்களோட வெப்சைட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ரீசனபிளான பிரைஸ்ல ரொம்பவே சின்னதாக இருக்கும். நீங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கான ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நம்ம வந்து அந்த வெப்சைட்ல வாங்கி உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான ரிவ்யூ நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் டீல் ஆஃப் தி டே ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ டோட்டலாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் செட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 சின்ன சின்ன ஸ்க்ரூ டிரைவர் டூல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியான இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்கு. ஸோ இதுவும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். ஹெவி யூஸ்க்கு இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. நார்மலாக சின்ன சின்ன பொருள்லாம் வீட்டில் இருக்கும், சடனாக ஏதாவது ஒன்று டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நான் போட்டிருந்தேன். பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் கூட வீடியோக்கு கொடுங்க. அடுத்து ஃபைனலாக வந்தாச்சு. என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஃபேக்ட் ஆஃப் தி டே. ஃபேக்ட் ஆஃப் தி டே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதான் இந்த இதில் வந்துட்டு நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஸோ ஃபேக்ட் ஆஃப் தி டேல இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருப்பீங்க. மாஸ்க் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை போயிடணும், எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அந்த மண்ணில் நம்ம காலை வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறம் கவலையே பட தேவையில்லை, மாசே உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்றதான் உண்மை. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூரியாசிட்டி அப்படின்ற ஒரு ரோவர் வந்து கிட்டத்தட்ட 2011 வந்து சென்ட் பண்ணாங்க. அது 2012 ஆகஸ்ட்ல வந்துட்டு மாஸ்க்கு போய் இறங்கிடுச்சு. அங்கே போய் பல ஆராய்ச்சிகள் எல்லாமே அது பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கேருந்து கொஞ்சம் மண்ணையும் ஆட்டையை போட்டு வந்திருக்கு. ஸோ அந்த மண்ணை தான் வந்து இப்போ இங்கே பூமியில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஃப்ளோரிடா அப்படின்றவங்க ஸோ ஆல்ரெடி வந்து 30 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குதான். அவங்களுக்கு டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்தியாவில் ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பட் இப்போது மாஸ்ல இருக்கக்கூடிய மண் வந்து சேலுக்கு வந்துருச்சு.
நம்மளால வந்துட்டு கண்ணில் கூட பார்க்க முடியாது ஒரு இடத்துல இருந்து ஒரு மண் வருது அப்படின்னா வெறும் $20 போது நிறைய பேர் வந்து வாங்கி வைக்கலாம், பார்க்கறதுக்கு பெருமையாக சொல்லலாம் இது வந்து மாசுல இருந்து எடுத்துகிட்டு வந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மண் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதில் செடி வளருமா, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நீங்களும் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த நியூஸும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் தான் போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது லவுடெலி சேனல், நான் சுகுமார். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எதெல்லாம் ஆட் பண்ணலாம், இன்னும் நிறைய டெக்னிக்ஸஸ் வேணுமா அப்படின்றத